ஸோ கைஸ், நான் உங்கள் எம்என்எஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் 700 சப்ஸ். இந்த தருணத்தை நான் கொண்டாடுறதுக்கு ஒரு லைவ் போடணும் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள். பட்டு நம்ம வந்து லைவ் வந்து ஸ்பெஷல் லைவாக 1Kலேயே போடுவோன்னு தான் ஆசை வச்சுருக்கேன். ஸோ 1Kல நம்ம போடுவோம். ரைட்டு, நம்ம வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். போன வீடியோவில் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க, அந்த சப்போர்ட்டை இந்த வீடியோக்கும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டு, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ஷயா டிவி மோட்டை வந்து பிரித்து பார்க்க போகிறோம். யாருக்கு என்ன எந்ததுன்னு தெரியலனா, இது வந்து கவர்மெண்ட் செட்டாப் பாக்ஸ் கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு காலத்தில் இல்லை, இப்போயா தான் கொடுக்குறாங்க. அந்த செட்டாப் பாக்ஸில் உள்ள ஒரு ரிமோட்டை நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். இது அக்ஷயா. ஸோ எங்கள் வீட்டில் வந்து இது சும்மா கிடந்துச்சு, அதனால் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த இதுக்குள்ளே என்ன புதுசாக இப்போ வந்து மாடல் மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளதுலேயும் அதிகமாக இந்த இது சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இந்த ரிமோட்டில் இப்போ வர ஃபோனுக்கு லேப்டாப்ஸ்க்கு தான் சேஞ்சஸ் இப்போ அதிகமாக போகுது. ஸோ அதனால் இப்போ ரிமோட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க ஓப்பன் பண்ண பார்ப்போம். அக்ஷயா டிவி ரிமோட் நம்ம கையில் இருக்குது. ஸோ இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது தெரியாதவங்க பின்னாடி வந்து பேட்டரி போட்டுருந்தீங்கன்னா முதல் எஜெக்ட் பண்ணிக்கோங்க. பேட்டரி இல்லாமல் எடுத்துக்கோங்க. சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். பேட்டரி எடுத்துகிட்டு எனக்கு எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தாலும் நீங்கள் பேட்டரி ஓப்பன் பண்ணுறத வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஊசி மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா வச்சு நம்ம எம்பி விட்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கேப்பில் வந்து எம்பி விட்டா மட்டும் போதும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு நட்டே இல்லாமல் நம்ம வெறுமனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு விஷயந்தான். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓ ஷிட், ஏதோ உடச்சிட்டேன். ஓகே, அப்படியே நல்லா ஓப்பன் ஆயிடுச்சு. நம்மகிட்ட போதுமான அளவு கேஜெட்ஸ் இல்லாதனால நம்ம ஒழுங்காக ஓப்பன் பண்ண தெரியலன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ தட் வழக்கம் போல் நம்ம வந்து ஒரு சிலிக்கான் ரப்பர் சம்திங் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு ரப்பரால் மேட் பண்ணப்பட்ட பட்டன்ஸ் இருக்குது நம்மகிட்ட. இந்த பட்டன்ஸ் வச்சு தான் நம்ம கிளிக் பண்ணுறோம். இதில் சத்தம் வராது எதில் இருந்தாலும். இதுக்குள்ளே உள்ள மெக்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரப்பர் தெரியுது பார்த்தீங்களா, கருப்பு கலரில். இந்த கருப்பு கலர் ரப்பர் மட்டும்தான் எலக்ட்ரானிக்ஸ் கூட டச் ஆகும். மித்தபடிக்கு இந்த பிளாஸ்டிக்ஸில் எதுவுமே எலக்ட்ரானிக்ஸ் கூட டச் ஆகி ஒர்க்கே ஆகாது. நீங்கள் இதை தொட்டால் அந்த கருப்பு கலர் போய் நம்ம போர்டில் உள்ள டச் ஆகும். போர்டில் டச் ஆன உடனே அந்த டச்சிங்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கிங் நடக்கும். மற்றபடிக்கு இது வந்து சும்மா இதில் வந்து பேட்டரிஸ் நம்ம போட்டுக்கலாம். அதனால் இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இதை அமுக்கி விட்டால் வெளியே, இதை தொட்டு அப்படி அமுக்கி விட்டால் வெளியே வந்துடும் போர்டு. இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு வளைவாக ரெசிஸ்டர் சிம்பிள் மாதிரியே இருக்குது. ரெசிஸ்டர் தெரியாதவங்களுக்கு வந்து என்ன பண்ணினா, இந்த சிம்பிள் வந்து நாங்கள் ரெசிஸ்டர் வரையறதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் சொன்னேன். இந்த ஒரு கோடு கூட இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடு மேலே தான் அந்த நான் சொன்ன அந்த ரப்பரில் உள்ள அந்த கருப்பு கலர் ஒட்டும். இப்படி ஒட்டுறப்ப நம்மளுக்கு பட்டன் வந்து கிளிக் ஆகி இந்த இடத்துல ஐஆர் பிளாஸ்டர்னு இது. இந்த எல்இடி பார்த்தீங்களா ப்ரோ, இது எல்இடி ப்ரோ, ஐஆர் பிளாஸ்டர்னு எங்களை ஏமாத்தாத அப்படின்னு சொல்லாதீங்க. எல்இடி வந்து ஐஆர் பிளாஸ்டராக இதில் ஒர்க் ஆகும். பார்த்திங்கன்னா டயோடு, நம்ம எல்இடின்னு சொல்லக்கூடாது, எலக்ட்ரானிக்ஸில் போயிட்டாலே டயோடு தான். இட்ஸ் ஒன் லைக் ஆஃப் அ டயோடு தான். இதுதான் புரிகிறதா? இது வந்து டயோடு. இது வந்து ரெசிஸ்டர்னு வருது. இது டயோடு. நம்ம வந்து ஐஆர் பிளாஸ்டராக யூஸ் பண்ணலாம் இந்த எல்இடியை. இந்த போர்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஒர்க்கிங்கே அதான். ஏன்னா இந்த போர்டு வந்து நான் முந்தி பார்த்ததுக்கு இப்போ இந்த போர்டு வந்து எவ்வளவோ டெவலப் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு சிங்கிள் சிப்பில் இவ்வளோதையும் கொண்டு வந்துட்டாங்க. முந்தி பார்த்திங்கன்னா பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் இருக்கும், டயோடு இருக்கும், கெப்பாசிட்டர் இருக்கும், அது இதுன்னு எல்லாத்தையும் பின்னாடி போட்டு அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு பிளெயின் போர்டு என்ன அளவுக்கு முன்னேறி இருக்காங்க பார்த்தீங்களா? அதான் நீங்கள் வந்து இது வந்து காஸ்ட் கட்டிங் அப்படின்னு சொல்லாதீங்க. சூப்பரான ஒரு இன்னோவேஷனுங்க. இது மூலம் வந்து நம்ம எவ்வளோ இடத்த சேவ் பண்ணலாம். இவ்வளோ ஸ்லிம்மான ஒரு ரிமோட் கூட நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ அதனால் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு கண்டுபிடிப்பு தான். அவ்வளோதாங்க, இதில் ரொம்பலாம் கிடையாது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு டிரான்சிஸ்டர். நம்ம கிளிக் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஒரு டயோடு இருக்குது பார்த்தீங்களா, அதான் எல்இடி ஐஆர் பிளாஸ்டர்.
இந்த இது ஒரு தடவை நீங்கள் கிளிக் பண்ணுறப்பெல்லாம் பிளிங்க் ஆகும். ஒரு ப்ளூ கலர்லேயோ ஒயிட் என்ன ரெட் கலர்லேயோ வரும். அந்த லைட்டு மூலம் தான் நம்ம டிவியில் வந்து அந்த லைட் வந்து கேப்சர் பண்ணி இதில் வந்து டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், அதில் ரெசிஸ்டர் இருக்கும் டிவியில். ரெசிஸ்டர் இது டிரான்ஸ்மிட்டரு, அது ரிசீவர் இருக்கும் டிவியில். ஸோ இது பிளிங்க் ஆனோன்னா அது பிளிங்க் ஆகும். ஒர்க் வந்து அப்படி தான் ஆகுது. ஸோ இதுதான் இதோட மெயினான கான்செப்ட்டு. ரைட்டு, நம்ம உள்ள உள்ளதெல்லாம் பார்த்தாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, இவ்வளோ தான் நம்ம டிவி ரிமோட்க்குரிய கான்செப்ட்டு. ஸோ டிவி ரிமோட்டில் ரொம்ப பெரிய மெக்கானிசம்லாம் இப்போதைக்கு இல்லை. முந்தினா நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. இது ஒரு பெஸ்ட்டான கண்டுபிடிப்பு தான். ரைட்டு, நம்ம இப்போ எப்படி இருந்தாலும் ஃபோன் தானே யூஸ் பண்ணுறோம். யாரெல்லாம் ஃபோன் இன்னும் டிவி பார்க்குறீங்கன்னு சொல்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பார்ப்போம். ஏன்னா எத்தனை பேர் டிவி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. ரைட்டு, வரட்டா. மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தா, அந்த போர்டு வந்து இந்த காலத்தில் எந்த மாதிரி மேக் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் அந்த போர்டு எப்படி ஒர்க் ஆகுது, அந்த போர்டில் அந்த லைட் வந்து ஒரு சிவப்பு கலரில் லைட் எரியுமே, அது எதுக்கு ஒரு எரியுது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டு, இந்த வீடியோவில் அவ்வளோதான் கண்டென்ட்டு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிக்க நன்றிகள். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து ரொம்ப சப்ஸ்கிரைபே பண்ணாமல் ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணி விட்ருங்க. எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 1K சப்ஸ்கிரைபர் போயிடலான்னு ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த வருஷத்துக்குள்ளே. உங்களோட முடிவில் விட்டுருக்கேன். ரைட்டு, இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ.